London. இன்னைக்கு நம்ம நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி மீன் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெத்திலி மீன் பண்றதுக்கு 1/2 கிலோ நெத்திலி மீன், 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், அப்புறம் ட்ரைட் கறி லீவ்ஸ், ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது காஞ்ச மிளகாய், அப்புறம் a pinch of turmeric powder, 1 tablespoon chili powder, இது 2 tablespoons coriander powder and 1 teaspoon salt. அப்புறம் இதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சின்ன வெங்காயம் அண்ட் ஒரே ஒரு தக்காளி அரைச்சிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புளி அதை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைச்சி வச்ச தண்ணி, இந்த புளி தண்ணி. ஸோ இப்போது நம்ம மீன் குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றினா நல்லாயிருக்கும். ஸோ கடுகு போடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஸோ கடுகு போட்டுக்கலாம். ஸோ கடுகு ஃபுல்லாக வெடிச்சிருச்சு. இப்போது வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் போட்டுட்டு வெந்தயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பார்த்துட்டு நம்ம சின்ன வெங்காயம் போடலாம். வெங்காயம் வந்து வதக்கிக்கலாம். ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினாலும். வதங்கினதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், கருவேப்பிலை அண்ட் காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போடலாம். தக்காளி அரைச்சிட்டேன், அரைக்காமலே போடலாம். ஸோ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மிளகாய் பொடி போடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன், அதோட டபுள் அமௌண்ட் மல்லிப்பொடி. அப்புறம் ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மறக்காம உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்குது, இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ வந்து இது கொதிக்கணும். ஸோ மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதிச்சிருச்சு, குழம்பு கொதிச்சிருச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த மீனெல்லாம் நம்ம போடலாம். ஸோ மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக கிண்டி விடலாம். அதுக்கப்புறம் கரண்டி போடக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு போடக்கூடாது. லைட்டாக அப்படி கிண்டி விட்டுட்டு அதோடு விட்டுடலாம். ஒரு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் வந்துடும், டக்குன்னு வந்துடும். ஸோ கொஞ்சம் ஹீட்டில் இருக்கட்டும். மூடி வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸில் திறந்து பார்க்கலாம் வந்துருச்சா. ஸோ மீன் குழம்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஸோ ரொம்ப வந்து நம்ம கரண்டி போட வேண்டாம் இந்த டைமில், ஏன்னா அது ரொம்ப டெலிகேட்டான ஃபிஷ். ஸோ ஆல்மோஸ்ட் டன், இட்ஸ் டன். ஸோ இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ஹீட்லேயே அது கொஞ்சம் வந்துடும். ஸோ ஆல் டன், மீன் குழம்பு ரெடி. ஃபர்ஸ்ட் நம்ம நெத்திலி மீனை வந்து எப்படி ஃப்ரை பண்றது, அதுக்குரிய மேரினேஷன் பார்க்கலாம். ஸோ இது வந்து 1/2 கிலோ நெத்திலி மீன் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சம் அதோட கம்மியாக
1 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள்தூள். அவ்வளோதான். இப்போ வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேரினேட் பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். மீன் குழம்போடு சாப்பிடும்போது வெறும் சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் போட்டு பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அது போதும். ஸோ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம நெத்திலியை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். டக்குன்னு வெந்ததும் டக்குன்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ நெத்திலி ஃப்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக பிடிக்கும்னா நிறைய நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இது கொஞ்சம் சாஃப்டாகவே எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். ஸோ இது ஒருத்தருக்கு சாஃப்டாக, இன்னொருத்தருக்கு நல்லா க்ரன்ச்சியாக. எல்லாரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெத்திலி மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எப்படி சிம்பிளாக பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.